எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சிம்பிளாகவும் குறைச்சலான கேஸ் செலவில் காத்தால பண்ண சைட் டிஷ்ஷு ராத்திரி வரைக்கும் வச்சுக்கலாம். முடிஞ்சால் நம்ம ஃப்ரிட்ஜில் 2 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால எப்போதுமே நம்ம தேங்காய் சட்னி, புதினா சட்னி, வெங்காய சட்னி சைட் டிஷ் திரும்ப திரும்ப பண்ணுறதை விட ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 நேரம் 3 நேரம் வரைக்கும் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இந்த தக்காளி சாம்பாருக்கு பருப்பு கூட வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ 2 தக்காளி நறுக்கிட்டேன். இருந்தாலும் இது எப்படி நறுக்கிறேன்றதை பாருங்கள். பொதுவாகவே தக்காளியினுடைய இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துடணுங்க. இது எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நிறைய ரசாயனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓரளவு பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணி துண்டங்கள்லாம் வச்சுக்கலாம். இது கூட நான் வெங்காயம் பூண்டு சேர்க்க போகிறேன். வெங்காயம் பூண்டு வேணாம் அப்படிங்கிறவங்க ஒரு 2லேருந்து 3 கத்திரிக்காய் அதையும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ப்ரெஷர் ஃபேனில் நறுக்கி வச்ச 5 தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல் இதெல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அடுத்து இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் சாம்பார் பொடி தாங்க சேர்க்க போகிறோம். நல்ல பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதை ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா காரம் இருக்காது, கலர் நல்லாயிருக்கும். தக்காளியினுடைய கலர் இந்த காஷ்மீரி சில்லி கலர்லாம் சேர்றப்ப பார்க்க நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு அடுப்பு பாருங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். கேஸ் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னா பாத்திரத்துக்கு வெளியே வரைக்கும் உங்களுக்கு கேஸ் போகக்கூடாது. அப்போ நிறைய கேஸ் வேஸ்ட் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்து காமிக்கிறேன். நல்லா குழைய வெந்திருக்கு. இதே போல் தான் நீங்கள் கத்திரிக்காய் போட்டிருந்தாலும் நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். அந்த கத்திரிக்காயும் தக்காளியும் மசிச்சுக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். உருவே தெரியாத அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிறப்பே மசிச்சுட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். இதே ப்ரெஷர் பேன்லேயே நம்ம தாளிதம் சேர்க்க போகிறோம். அப்போ ஒரே பாத்திரத்தையே நம்ம பாருங்கள் ஒரு டிஷ்ஷு செஞ்சாச்சு. ரொம்ப குறைச்சலான நேரத்தில் தாங்க இதை செய்ய போகிறோம். இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா 4-5 பேர் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம். நல்லெண்ணெயில் பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 6 கருவேப்பிலை, இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். பொதுவாக பச்சை மிளகா உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை நானே இதை சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்க்காதவங்க ரொம்ப பொடியாக கத்திரிக்காயை நறுக்கிக்கோங்க. வேக வைக்கிறப்பையும் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு பதிலாக இப்போயும் கத்திரிக்காய் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவியை சேர்க்க வேண்டியதான். இந்த வெங்காயத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இட்லி மாவு சேர்த்து இந்த கிரேவி பண்ணுவாங்க. நான் இட்லி மாவு சேர்க்காம ஒரே ஒரு டீஸ்பூன் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவை தண்ணியில் கரைச்சி போடுவாங்க. அது பச்சை வாசனை இருக்குங்க, நல்லா இருக்காது. எண்ணெயிலே இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பிரட்டி எடுக்கணும். இதே மெத்தடில் நீங்கள் பூரிக்கு மசாலா செஞ்சாலும் வெங்காயம் வதக்கிட்டு கடலை மாவை இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா கட்டி தட்டாது, ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வீணாக போகாது. பாருங்கள் இந்த எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அடி பிடிக்காதுங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ நம்ம மசிச்சு வச்ச அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி கிரேவியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த சேர்த்துருக்கிற கடலை மாவு இந்த தக்காளியோடு சேர்ந்துட்டு நல்லா திக்னஸ் ஆகிடுங்க. திரும்பவும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு முறையில் நம்ம இந்த சைட் டிஷ் செஞ்சு வச்சிட்டோம்னா காத்தால நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் காத்தால டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், நைட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க 2 நேரம் எங்களுக்கு சைட் டிஷ் இதை வச்சுக்கணும் அப்படின்னா காத்தால செஞ்ச சைட் டிஷ்ஷை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா ராத்திரி வரைக்கும் இந்த சைட் டிஷ் கெட்டு போகாது. திரும்பவும் ஒரு 150 ml தண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். ஏன்னா நம்ம கடலை மாவை முதல்லே நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா டிஃபன் ரெசிபிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம புளி போடலை, பருப்புகள் வேக வைக்கலை. அடுப்பு எடுத்ததுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியும் சேர்த்துட்டா இந்த சைட் டிஷ் ரெடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லிக்கு தான் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு காமிக்க போகிறேன். இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து தனித்தனியாக ஊற வச்சுட்டு ஒன்றா நம்ம சேர்த்து அரைக்கிறப்ப
கரண்ட்டும் மிச்சப்படும், அரைக்கிற நேரமும் மிச்சப்படும். இதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் துணியில் வேக வச்சு எடுத்தாலும் சரி, இல்லைனா குக்கர் தட்டில் நீங்கள் இட்லி வேக வச்சு எடுத்தாலும் சரி, கேஸ் பிரச்சனைலாம் தீர்ற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய நாள் இட்லி செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு கேஸ் மிச்சப்படும். தோசையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அதிக கேஸ் செலவாகும். இப்போ இந்த மாதிரி இட்லி மேலே டேஸ்ட்டான இந்த தக்காளி சாம்பாரை வச்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இட்லி பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.